ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி ரெசிபி, அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் பார்க்க போகிறோம். ப்ரௌனி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவுமே நல்ல மெல்ட் ஆகி நல்ல சாக்லேட்டியாக இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்கோ லாவா ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரௌனிக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட 25 கிராம் அளவுக்கு பட்டர், 25 ml அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது மூணையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பு. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாயிலிங் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரணும். இப்போ நான் ஒரு 35 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அது கூட 35 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் ரெண்டுமே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். மைதா 45 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 15 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2 முறை அதை அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதாவில் கட்டி இல்லாமல் நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம எந்த கேக் செஞ்சாலும் சரி, அதில் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேக் நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காது. நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஈரம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு முட்டை அதில் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் சுகரை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சாக்லேட் லாவாக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அது கூட ஒரு 60 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் ரெண்டுமே எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கெட்டியான சாக்லேட் கிடைக்கும். இப்போ நம்ம முட்டையும் சர்க்கரையும் அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். ரெண்டாவதாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரும் சாக்லேட் தான் சேர்த்தணும். நான் இந்த மைதா ஆட் பண்ணிட்டேன். அதனால் ஒன்றும் கிடையாது. ப்ரௌனிக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லை. நம்ம எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட ஆயிலும் சேர்த்து அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் ப்ரௌனி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சாக்லேட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நமக்கு அது சாக்லேட்டில் நம்ம ப்ரௌனியில் அது லாவா மாதிரி மெல்ட் ஆகி வராது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 இன்ச்சு ஸ்கொயர் பேனில் நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஓடிஜி ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌனி பேட்டரை இந்த மாதிரி அந்த இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் டின்னில். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயராக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாக்லேட்டு, அது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ப்ரௌனி பேட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லாவா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாக்லேட் இது அங்கங்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரௌனி சாப்பிடும்போது அந்த உள்ளே இருக்க அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி ஒரு லாவா மாதிரி கிடைக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் நீங்கள் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த சாக்லேட்டை சேர்த்துட்டு நம்ம மீதம் இருக்க அந்த ப்ரௌனி பேட்டரை மேலே அந்த சாக்லேட் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். மேலே நம்ம நடுவில் வச்சுருக்க அந்த சாக்லேட் வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரௌனி பேட்டரை மேலே சேர்த்துட்டு நல்லா அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஓவனில் வச்சுட்டு அவனில் வச்சுட்டு மீதி ஒரு 18 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் வைங்க. நம்ம யூஸ்வலாக ப்ரௌனி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். ஆனால் இந்த ப்ரௌனிக்கு நம்ம 35 நிமிஷம்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் ஒரு 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது நடுவில் வந்து நம்ம வந்து சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதனால் வந்து சூப்பராக மெல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி ஒரு லாவா மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா, உங்கள் கஸ்டமர் இந்த மாதிரி சாக்கோலாவா ப்ரௌனி ஏதாவது கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து சாக்லேட் உள்ளே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏதாவது கொரியர் பண்ணுறதுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. அதனால் சாக்லேட் ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாவா ப்ரௌனி சாக்லேட் அதிகமாக உள்ளே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் கொரியர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து அந்தளவுக்கு மெல்ட் ஆகாது. சாக்லேட் வந்து அதிகமாகவும் சேர்க்காம கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். இதோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. ஒரு 250 கிராம் ப்ரௌனி ஆர்டர் வருதுன்னா தாராளமாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் நடுவில் வந்து அந்த வச்சு நான் நைஃப் வச்சு கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சாக்லேட் வந்து உள்ளே வந்து மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு. கோச்சர் சாக்லேட்டில் தான் வந்து மெல்ட்டாகி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட்லேயும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாக்லேட் லவராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ரௌனியை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாருங்கள் இந்த ப்ரௌனி எப்படி இருக்குது அப்படின்னு, உள்ளே எப்படி அந்த லாவா வந்து சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து ஆர்டர் வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இது போல் ப்ரௌனி வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.